எப்படியா சம்பாரிச்சு லோன் இல்லாமல் ஒரு நெட்டாக ஒரு கோடி ரூபா சேர்த்திட்டேன்னா என்னோட பிறவி பயன் முடிஞ்சிருச்சு. என்ன கால்குலேஷன்னா அப்போ வந்து பேங்க் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% எஃப்டியில் கொடுத்துட்டு இருந்தாங்க 2010-11 பீரியட்லாம். 10% ஆல்மோஸ்ட் 1 லட்ச ரூபா வரும். 1 கோடி ரூபா பேங்க்ல வச்சோம்னா 1 லட்ச ரூபா வரும். இங்கே ஏதாவது தொழில்கள் பண்ணாதானே செலவாகும். சும்மாவே சொந்த வீடு இருக்கு, எல்லாமே இருக்கு, இப்போ பைக்கெல்லாம் இருக்கு, கார்லாம் இருக்கு. ஸோ எனக்கு 1 லட்ச ரூபாய்க்கு என்ன செலவு இருக்கு? டெய்லி கறிசோரே சாப்பிடுங்க, மட்டனே எடுத்து சாப்பிடு, மீன் எடுத்து சாப்பிடு. ஒரு நாள் மிஞ்சி போனால் 25,000 செலவாகுமா? மீதி 75,000 மாதிரி நீங்க சொன்ன மாதிரி மாப்பிள்ள மாதிரி பைக் RX எடுத்து சுத்திட்டு இருந்தாலே தட்ஸ் மணி ஷுட் பி எனஃப். ஸோ அப்படிங்கிற 1 கோடி ரூபா சேர்த்துருண்டா, அவ்வளோதான்டா என்னோட மொத்த டார்கெட்டை, இதுக்கப்புறம் வாழ்க்கையில வேலையே செய்ய மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே வந்தேன். ஸோ இங்கே வந்தோடனே இப்போயும் அதே தான் பண்ணுறேன். ஸோ ஐ ஒர்க் ஃபார் 10 to 1. ஆக்சுவலி ஜெஃப் பிசாஸ் ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லுவார், சீனியர் மேனேஜ்மெண்ட்டோட ஹெட் ஆஃப் CEO ஒர்க் தான் வந்து ரொம்ப கஷ்டமான வேலை நம்ம நினைக்கிறோம். ஆக்சுவலி உண்மையிலுமே ரொம்ப 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 ஈஸியான வேலை அந்த வேலை தான். ஏன்னா அவன் வேலையே செய்கிறது கிடையாது, அவன் வெறும் டெசிஷன்ஸ் மட்டும்தான் மேக் பண்ணுறான். ஒரு நாளைக்கு 2 டெசிஷன் ஆர் 1 டெசிஷன் அவன் எடுத்தால் போதும், அவனோட வேலை அன்றைக்கோடு முடிஞ்சிருச்சு. அந்த டெசிஷன் என்ன ரிசல்ட்ஸ் கொடுக்குதுங்கிறது தான் பாயிண்ட். ஸோ அப்போ நான் மொத்த நாளும் ஒன்றும் பண்ண மாட்டேன். ஐ டோன்ட் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, எம்ப்ளாயிஸ் இதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டேன். ஸோ ஐ ஹாவ் அ சர்டன் பாலிசிஸ் விச் ஐ ஹாவ். அதாவது என்னோட எம்ப்ளாயீஸுக்கு எந்த ஸ்கில் செட்டுமே இருக்கக்கூடாது. ஒரு விஷயத்தை நான் கற்றுக்குவேன், அதை கற்றுட்டு ஒருத்தட்ட சொல்லிக் கொடுப்பேன், அவங்க பிளாங்காக தான் இருக்கணும், அவங்க ஸ்கில்டு ரிசோர்ஸாக இருக்கக்கூடாது. ஸோ அப்போ ஐ ஹாவ் டு மேக் மை ப்ராடக்ட் இன் அ ஸ்ட்ரக்சரல் வே. இது யார் இருந்தாலும் சரி, என்கிட்ட யார் இருந்தாலும் ஒரு நாளும் அது வந்து அப்படி தான். 45 எம்ப்ளாயி 50 எம்ப்ளாயி இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் எந்த எம்ப்ளாயுமே ப்ரொஃபஷனல் எம்ப்ளாயிஸ் கிடையாது. ஓகே, நீங்கள் எப்போ யூஎஸில் ஒரு 4 ப்ராடக்ட் பண்ணிட்டீங்க, ஓகே இல்லை எப்போ ஓகே ஃபுல் டைமாக பண்ணலாங்கிற டெசிஷனை எப்படி குவிட் பண்ணி வரலாங்கிறத எடுத்தீங்க? ஆக்சுவலி நான் சொல்லும் போது நான் சொன்னேன் இல்லை, 1 கோடி ரூபா என்னோட சேலரி இருந்துச்சுன்னு. என்னோட டேக் ஹோம் வந்து க்ளோஸ் டு ஒரு $10,000 வச்சுக்கோங்களேன், ஒரு 7 லட்ச ரூபா என்னோட இன்டேக் மணி. நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணது வந்து 2015-16 ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதாவது என்னோட ரெவென்யூ ஃப்ரம் த பிஸ்னஸ் விச் இஸ் கிராஸ்ட் மோர் தென் $1 million, which is close to 8 crores. அந்த $1 million தாண்டுற வரைக்கும் நான் வேலை செஞ்சுட்டு தான் இருந்தேன். இப்போ நான் வந்து இப்போ ஒரு ப்ராடக்ட் கண்டுபிடிச்சேன் இல்லையா, மொத்த ப்ராடக்ட் ஒன்று மாற்றி கண்டுபிடிக்கிறது தான் வேலை. கண்டுபிடிக்கிறது ஒருத்தர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறது, கண்டுபிடிக்கிறது ஒருத்தர் ஹேண்ட் ஓவர் பண்ணுறது. அவன் அந்த வேலைக்கு 15 நாளுக்கு ஒர்க் பண்ணிட்டே இருப்பான், இவன் 10 நாளுக்கு ஒர்க் பண்ணிட்டே இருப்பான், 2 நாளுக்கு ஒர்க் பண்ணிட்டே இருப்பான். அப்புறம் இந்தியாவில் அவுட் சோர்ஸ் பண்ண ஆரம்பித்தோம். இப்போ இந்த $15 கொடுக்குற வேலையை வந்து கம்மியான ப்ரைஸஸ்க்கு இங்கே என் அக்கா வந்து ஷி வாஸ் ஒர்க்கிங் அஸ் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கள எம்ப்ளாய் பண்ணி எங்கள் அக்கா ஒரு 3 பேர் தான் இங்கே லீட் பண்ணிட்டு இருந்தாங்க டீமை. ஸோ 3 பேர் ஒரு நார்மல் எம்ப்ளாயிஸ், என் ஃப்ரெண்டு, அப்போ க்ளோஸ் சர்க்கிள் அப்படியே வச்சு ஒரு மேனேஜ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ என்ன ஆச்சுன்னா எங்கள் அப்பாவுக்கு வந்து தி டிடெக்டர் கேன்சர், த்ரோட் கேன்சர் ஒன்று, எசோஃபோகஸ் கேன்சர் ஒன்று டிடெக்ட் பண்ணாங்க. ஸோ டிடெக்ட் பண்ணோன்னே ஐ வாஸ் கம்ப்ளீட்லி பிளாங்க். அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம எல்லாருமே ஒன்று யோசிக்கிறது தான், அதாவது நம்ம சம்பாதிக்கிறோம், இது ஓடுறோம் வைக்கிறோம்லாம் இருக்குல்ல, ஒரு பாயிண்டில் ரெகக்னைஸ் பண்ண பார்த்தா இது யாருக்காகன்னு ஒரு பாயிண்ட் வரணும்ல. யூஎஸில் நீங்கள் என்ன தான் சம்பாதிச்சிங்கனாலும் ஒரு BMW, ஆக்சுவலி நான் ரிசைன் பண்ணும்போது BMW X1 இதெல்லாம் வச்சிருந்தேன். பட் நீங்கள் யார்கிட்ட போய் காட்டுவீங்க? உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட தான் காட்டுவீங்க மிஞ்சி போனால். யூ டோன்ட் கெட் த. இப்போ இங்கே ஒரு சொந்தக்காரருக்கு முன்னாடி ஒரு கெத்தாக இருந்தால் தானே ஒரு அது சம்பாதிச்சதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது.